இப்போ சொல்லுங்க. ம் ஓகே. இப்போ இப்போ புரியுது. இப்போ இதை ஓப்பன் பண்ணுங்களேன் கொஞ்சம் பேர். புட்டை ஓப்பன் பண்ணவா? புட்டை ஓப்பன் பண்ணிட்டோம். புட்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. ஆமாம், நம்ம போட்ட அந்த லோக்கு ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே க்ளோஸ். ஆமாம், ப்ரீவியஸ் டே லோக்கு க்ளோஸ் பண்ணிருக்கு. எஸ் ரைட். ஒருவேளை மார்க்கெட் நெக்ஸ்ட் கேண்டிலே எனக்கு ப்ரீவியஸ் கேண்டில் அந்த கரண்ட் கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த கரண்ட் கேண்டுக்கு மேல க்ளோஸ் அந்த ஹைக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். வச்சிருந்தா அப்படி வச்சிருச்சுன்னா நான் வந்து புட் சைடு போக மாட்டேன், கால் சைடு தான் போவேன். ஓகே ஓகே ஓகே. சரி, கால் சைடு போக மாட்டேன், புட் சைடு போவோம். கால் சைடு போக மாட்டீங்க, புட் சைடு போவீங்க. ஓகே. ஏன்னா மார்க்கெட் வந்து அதுக்கு கீழே தான் போக போகுதுன்னு. எஸ் எஸ் ஆமா, ஏன்னா இந்த சைடு டைரக்ஷன் வந்து இப்போ இந்த பக்கம் போகும்ல. ரைட். இப்போ புட்டுக்கு பிரீமியம் கீழே போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம கால் பை பண்ணிக்கிறோம். எஸ். எந்த கால் பை பண்ணணும்னா இதோட பிரீமியம் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட பிரீமியம் க்ளோஸ். பிரீமியம் க்ளோஸ் இங்க வரும். அப்ப 189 ரூபாய் எடுத்துக்கணும். ஆமா. அதை வந்து மைனஸ் பண்ணணும். புட்டுங்கறனால மைனஸ் பண்ணணும். புட்டுனா மைனஸ் பண்ணிக்கணும். கால்னா நீங்க பிளஸ் பண்ணிக்கணும். ஓகே ஓகே. ஸ்ட்ரைக் அந்த ஸ்ட்ரைக் தான் சூஸ் பண்ணணும். இந்த ஸ்ட்ரைக்கே நம்ம முதல் இந்த ஸ்ட்ரைக் தான். ஆமா. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒருவேளை புட்டுல சப்போர்ட் எடுத்ததுன்னா நமக்கு இதுல டார்கெட் எப்படின்னா மேல ஒரு ஹை இருக்கு பாரு. ஆமா, இந்த ஹை. அதுதான் நமக்கு டார்கெட். இதுதான் டார்கெட். ஸ்டாப் லாஸ் இப்ப லோ போட்டிருக்கேன் பாருங்க, அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே. ஆமா. இதெல்லாம் பாக்குறது வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை டிசைட் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை பண்றோம். வியாழக்கிழமை இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிடணும். வியாழக்கிழமை நம்ம எது எடுக்கணும்? நிப்டில உள்ள அந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். ஆமா, வியாழக்கிழமை டேட்டா வச்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமை பண்றோம். எஸ். ஆமா சார். ஓகே. இப்போ நம்ம திங்கட்கிழமைக்கு போட்டு பார்ப்போம். போட்டு பார்க்கலாம். இது முடிஞ்சிருச்சா சார்? அது முடிஞ்சிருச்சு. இப்போ நேத்திட்டுமா ஸ்டாப் சார்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா சார்? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க சார். டவுட் இருக்கு, நாங்க வீட்டுக்காரமா பேசுவாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க மேடம். சார் இந்த கால் சைடு இந்த 207 119 போட்டுருக்கீங்கல்ல கோடு, அது வந்து எதுல இருந்து சார் எடுத்தீங்க? வியாழக்கிழமை. இல்ல மேடம், நான் நார்மலாவே அன்னைக்கு வியாழக்கிழமை ஹை எவ்வளவோ லோ எவ்வளவு அவ்வளவுதான். அது வியாழக்கிழமையோட அந்த ஆப்ஷனோட ஹை லோ பிரைஸ்ங்களா? ஆமா சார். ஆமா மேடம். இது லோ. அவ்வளவுதான். 350 காலோட ஹை லோ பிரைஸ். ஆமா ஆமா. ஓகே ஓகே சார். வியாழக்கிழமை முடிஞ்சு. ஏன்னா இதோட லாஜிக் என்னன்னா ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல போகுதுன்னா மார்க்கெட் வந்து கால் பிரீமியம் வந்து ஹைய உடைக்குது அப்படின்னாவே மார்க்கெட் புல்லிஷ். லாஜிக் புரியுதா? ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல காலோட பிரீமியம் ஏறுதுனாவே மார்க்கெட் புல்லிஷ் அர்த்தம். அப்ப வந்து கால் சைடு தானே சார் போகும்? ஆமா, நேத்து கால் சைடு தானே போயிருக்கு. ஓகே ஓகே. அதே புட் சைடு வந்து ஹைய பிரேக் பண்ணி போகுது அப்படின்னா மார்க்கெட் கீழே போகுதுன்னு அர்த்தம். புட் சைடு கால் பிரேக் ஹை மேல இப்போ ஒருவேளை மேல ஹைய பிரேக் ஆனிச்சுன்னா மார்க்கெட் கீழே உள்ள போகுதுன்னு அர்த்தம். ஓகே ஓகே சார். இது ஹைய உடைச்சிச்சுன்னா அந்த காலுக்கு வந்து கீழே வருதான்னு பாக்கணும்ல. அது மேல சார். ஆமா சார். இது மேல போனா அது கீழே வரும் சார். ஆமா சார். ஆமா சார். ஓகே ஓகேப்பா. இது இல்லாம நமக்கு இங்க மூவ்மெண்ட் இருக்கிறத விட அங்கேயும் நம்ம பார்க்கணும் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அது என்ன லாஜிக்னு பாருங்க. ஆக்சுவலா ஆமா, இதுதான் நமக்கு மெயின். இண்டெக்ஸ்ல நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுல வச்சிருக்கோம்னா இப்ப 24,500 வந்து கால் வந்து பிரீக் ஹேவனா வச்சிருக்கணும். இதுல அந்த 239 24399 எப்படி சார் எடுத்தீங்க? எந்த 24 ஈக்குவல் பிரீமியம் போட்டு ஈக்குவல்னு போட்டுருக்கீங்க. அது ஒண்ணுல யூக்லிபேரியம் அது அந்த ஹை லோக்கு அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவல் பிரீமியம் எடுத்தீங்களா? ஈக்குலிபிரியம் அவ்வளவுதான். இல்ல அந்த 5 நிமிஷம் கேண்டில் அப்படிதானே சார்? இல்ல அதுதான் அந்த கால் பிரீமியோட பிரேக் ஈவென்ட் இருக்கு பாருங்க மேல. அது கீழே புட்டுக்கான பிரேக் ஈவென்ட் இருக்கு பாருங்க 24,300. சரி ஓகே ஓகே. 24,300 இது ரெண்டுக்கு சென்டர் பாயிண்ட். ஓகே ஓகே. கொஞ்சம் சில சமயம் என்ன ஆகும்னா கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும் மேடம். நான் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன், இதை மறுபடியும் பாருங்க. இன்னொரு தடவை சொன்னாங்கன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்தால ரெக்கார்டிங் இருக்கு, நான் போடுறேன், நீங்க அப்புறம் கூட பாருங்க. சரிங்க சார்.
இப்போ 24,400க்கு ஸ்டார்ட்ல தான் இருக்குது மார்க்கெட், முந்தின நாள் முடிஞ்சுது. ஆமா அப்ப நம்ம போட்டிருக்க பாத்தீங்கன்னா 24,500 காலுக்கு 24,300 புட்டுக்கும் ஸ்ட்ராங்கிள் போட்டிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. சில நாள் என்ன ஆகும்னா உங்களுக்கு 24,400 கால் பிரீமியம் இந்த இடத்துல போட்டீங்கன்னா ரெண்டுக்கும் நடுவுல வரும். அந்த மேல போட்டிருக்க ரெசிஸ்டன்ஸுக்கும் ஈக்லிபிரியத்துக்கும் நடுவுல வரும். 24,400 கால் பிரேக் அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகும் மார்க்கெட் சில சமயம். ஏன்னா 24,400 வந்து விட்டு கொடுக்கல விரும்பல அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட் அதுக்கு மேல தாகாது, அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் கீழே விழுகிறதுக்கு. அதனால அதையும் பார்க்கணும் நம்ம. சூப்பர் சூப்பர் வேலுச்சாமி. ஏன்னா மார்க்கெட்டுக்கு எங்க ரியாக்ட் ஆகும்? இப்போ ஒண்ணும் கிடையாது. 24,500 வந்து கால வந்து செல் பண்ணவங்க எப்போ வந்து அவங்க வெளியில போவாங்க? 24 கால செல் பண்ணவங்க அவங்களோட பிரீமியம் ப்ரீவியஸ் டேக்கு ஹைக்கு மேல போயிருச்சுன்னா அவங்களுக்கு லாஸ் தானே. ஆமா 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 சார். அப்போ அவங்க வெளியில போவாங்க. ஆமா. அப்ப என்ன ஆகும்னா ப்ரீவியஸ் டே ஹை போற நேரத்துல நம்ம பார்க்கணும் மார்க்கெட் உடைக்குதா உடைக்கலையான்னு. காலுக்கு மேல உடைச்சிருச்சுன்னா மார்க்கெட் மேல போகுதுன்னு அர்த்தம். அப்ப காலை செல் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க லாஸ புக் பண்ணுவாங்க. கரெக்ட் தானே லாஜிக்? இப்போ 24,500 காலை வந்து செல் பண்ணிருக்காங்க முந்தின நாள் அப்படிங்கிற பட்சத்துல பிரீமியம் பாத்தீங்கன்னா மேல ஏற போகுதுன்னா அவங்களுக்கு லாஸ் தானே செல் பண்ணவங்களுக்கு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்க லாஸ். அப்ப என்ன ஆவாங்கன்னா காலை செல் பண்ணவங்க லாஸ புக் பண்ண ஆரம்பிச்சவங்கன்னா டக்குன்னு மார்க்கெட் மேல மூவ் ஆகும். இதுதான் லாஜிக். ஒரு நிமிஷம். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன பேரு?